அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ வயல்கள்லையும் வயல் ஓரங்கள்லையும் இயற்கை காளானை தேடி போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம காளானை தேடி காடுகளில் போக போகிறோம். ஏன்னா இயற்கை காளான் காடுகளில் தான் கிடைக்கும். செயற்கை காளான் கடையிலே கிடைக்கும். செயற்கை காளான்னா பட்டன் காளான்னு சொல்லுவாங்க, சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பி காளான் இயற்கையிலையும் கிடைக்கும். இயற்கையில் கிடைக்கும்னா சிப்பி காளான் கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஒரே இடத்துல கூட்டம் கூட்டமாக இருக்கும் சிப்பி காளான். இயற்கை காளான்லேயே சாப்பிட்ற காளான் இருக்குது, நச்சுத்தன்மை வாய்ந்த காளான் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். தெரியுதுங்களா? இதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். இங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். இதெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடுங்கி சாப்பிடக்கூடாது. இங்கே ஒரு காளான் இருக்குது. இதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான் தான். காளான் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். அடித்தவங்க எல்லா பேத்துக்குமே தெரியும், காளான் பூஞ்சை இனத்தில் சேர்ந்தது. ஆஹா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காளான் நேற்று பிடுங்காமல் விட்டாச்சு. பூஞ்சை இனம்னா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினத்தையும் 5 உலகமாக பிரிச்சிருப்பாங்க. இந்த காளான்ங்கிறது தாவர உலகத்துலேயும் வராது, விலங்கு உலகத்துலேயும் வராது, பூஞ்சை இனத்தில் சேர்ந்தது. இங்கே ஒரு காளான் இருந்திருக்கு, இதையும் நம்ம பிடுங்காமல் விட்டோம். நேற்று இந்த பக்கம் வராமல் விட்டாச்சு. இதான் நல்ல காளான்லாம், புரியுதுங்களா? இதெல்லாம் நேற்று காளான் பிடுங்காமல் போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. இது இன்னைக்கு காளான், இது நேற்று காளான் தான். எத்தனை காளான் முளைச்சிருந்துருக்கு பாருங்கள், நம்ம பிடுங்காமல் விட்டோம். இந்த காளான் எப்படி காளான்னு தெரில, இது நேற்று காளான் தான், வேஸ்ட்டாக போச்சு. 5 காளான் ஒரே இடத்துல வந்துருக்குது, நம்ம பிடுங்காமல் விட்டுட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினத்தையுமே ஒரு செல் உயிர்லேருந்து பல செல் உயிர் வரைக்கும் இருக்க அனைத்து உயிரினத்தையும் 5 உலகமாக பிரிச்சிருப்பாங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், அப்புறம் தாவர உலகம், விலங்கு உலகம்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த பூஞ்சைகள் உலகத்தில் சேர்ந்தது தான் காளான். பென்சிலியம்ங்கிறது ஒரு காளான் வகை தான். பெனிசிலியம்ங்கிற பூஞ்சையிலேருந்து தான் பென்சிலின்ங்கிற மருந்தே கிடைக்குது. அந்த பென்சிலின்ங்கிற மருந்து எதுக்கு பயன்படுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி 5 உலக வகைப்படுத்தினது யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை காளான் இந்த மழைக்காலங்களில் தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த காலநிலையே இந்த மழைக்காலம்தான். அதுக்கு தகுந்த ஈரப்பதம் வேணும், மழை வேணும். அது மாதிரி காளான் பல நிறங்களில் இருக்குது. அதாவது பல நிறங்களில் இருந்துட்டாலும் அந்த நிறங்களில் இருக்கிறது எல்லாமே நச்சுத்தன்மை வாய்ந்த காளான் தான். நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, நேற்று பிடுங்க வேண்டிய காளான், அந்த காளான் தான் சாப்பிட்ற காளானே. இப்படி இறந்து போன உயிரினத்தை இப்படி இறந்து போன இடத்துல முளைச்சிருந்துச்சுன்னா அது பேர் சாருண்ணி. சரிங்களா? உயிருள்ள உயிரினத்தை சார்ந்து வளர்ந்துச்சுன்னா அது ஒட்டுண்ணி. எடுத்துக்காட்டு, நம்ம தலையில் இருக்க பேன்லாம் ஒட்டுண்ணி. இந்த காளான் இறந்து போன இடத்துல இருக்குது, இது பேர் சாருண்ணி. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு வகை காளான் தான், ஆனால் இதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். இதெல்லாம் இறந்து போன உயிரினத்தை நம்பி வாழுது. உண்மையாக சொல்லணுமா, நான் ரொம்ப காடு அலைஞ்சிட்டேன், ஆனால் காளானே கிடைக்கல. வீடியோ வேணால் நான் பாஸ் பண்ணி எடுத்துருந்துருப்பேன், ஆனால் காளானே கிடைக்கல. என்னன்னு தெரில. இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு காளான் கிடைக்கலையா என்னன்னு தெரில. அப்படியா இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஒரு காளானாவது கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடணும் அப்படின்னு முடிவில் இருக்கேன். ஆஹா, அங்கே ஒரு காளான் தெரியுதுங்க, பெரிய காளான் தெரியுதுங்க. வாங்க போய் பார்ப்போம். அடடா, இது நேற்று காளானாக போச்சுங்க. இங்கே பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சுங்க. எவ்வளோ பெரிய காளான் பாருங்கள், வேஸ்ட்டாக போச்சு. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நேற்று பார்த்தேன், ஆனால் இது நேற்று சாயங்காலம் பிடுங்க வேண்டிய காலையில் இல்லை. ஏன்னா காலையில் காளான் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வேகமாகவே அழிஞ்சு போயிடும்.
அதுதான் இயற்கை காளான். பாருங்கள் நண்பர்களே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் பார்க்க நல்லா அழகாக தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். இதெல்லாம் வந்து இந்த இறந்து போன செத்துப்போன தென்னை மரத்தை நம்பி வாழ்ந்தது அதெல்லாம். ஆனால் காளான் என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி வீடியோ போடுறேனே காளான் கிடைக்கல என்னன்னு தெரில. எப்படியும் ஒரு காளானாவது பிடுங்கிடுவேன். இந்த தடவை காளான் பிடுங்கி உங்களுக்கு வீடியோவில் காமிக்காமல் நான் போக மாட்டேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நேற்று ஒரு காளான் இருந்திருக்கு, பிடுங்கி போட்டேன். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு காளான் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்னொரு காளான் இருக்கும் அடுத்த நாள். இங்கே இருக்குங்க. அப்பாடா, கடவுள் புண்ணியத்தில் ஒரு காளான் கிடச்சிருச்சுங்க. இன்றைக்கி காளான் தாங்க இது. பாருங்கள், ஏதோ கஷ்டப்பட்டது வீண் போகலை. ஒரு காளான் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதுவும் பாதி வந்து அது முளைக்கும் போதே வந்து இந்த புல்லுலேருந்து முளைச்சி வந்தனால அது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நல்ல காளான் தான். இதுதான் சாப்பிட்ற காளானே. சரிங்களா, இந்த மாதிரி காளான் தான் சாப்பிட்றது. சிப்பி காளான் கிடச்சிச்சின்னா சிப்பி காளானே உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் சிப்பி காளான் இப்போதைக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கல. நம்ம கரையிலே நடந்துக்கிட்டு வயலுக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டு தான் போகிறோம். அப்படியே இருந்தாலும் ஒரு காளான் கிடச்சிருக்கு இன்றைக்கி. இன்னும் காளான் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா விடாமுயற்சி என்றைக்குமே வெற்றி தரும் தான். சரிங்களா. ஆகா, இங்கே ஒரு காளான் இருக்குங்க. சின்னதாக தான் இருக்குது. இது வந்து எப்படியோ கிடச்சிருக்கு, சந்தோஷம். பார்த்து பிடுங்குவோம். ரெண்டு காளாங்க இன்றைக்கி, 2 காளான் பிடிங்கிருக்கோம். நேற்று வந்து ஒரு 10 காளான் பிடுங்கணும். அதனால தான் காளான் வீடியோ போடலாம்னு நினச்சி போட்டதே. அது மாதிரி காளானுக்கெலாம் வந்து பூ இல்லை, காய் இல்லை. ஆனால் அதுக்கு வந்து இந்த விதைத்தூவல்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரில, நம்ம படிச்சிருக்கோம். அந்த விதை மூலம்தான் முளைக்குது. இயற்கை காளானுக்கு விதை வந்து பூமியிலே கிடைக்கும் போல இருக்குது. இந்த பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நண்பர்களே சிப்பி காளான். இதையும் நம்ம சாப்பிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை பிடுங்கிறதும் கஷ்டம். இதை பிடுங்கி அலசும் போதே, கழுவும் போது, தண்ணியில் கழுவும் போதே என்ன ஆயிரும்னா பிஞ்சிரும். இப்படி பிடுங்கும் போதே இந்த காளான்லாம் பிஞ்சிரும். இதுதான் சிப்பி காளான். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிடுங்குறோம். ஆனால் இதை பிடுங்கினாலும் பிடுங்கலைனாலும் இன்றைக்கி சாயங்காலமே வந்து, அதாவது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இதில் புழு ஏறிடும். அதனால் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அது வந்து நிறையா இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தான் இருக்குது. அதை பிடுங்கி அலசும் போதே என்ன ஆயிரும்னா பாதி பிஞ்சிரும். இந்த காளானுக்கு எங்கள் ஊரில் வந்து அரிசி காளான்னு சொல்லுவாங்க. நேற்றா இன்றைக்கான்னு தெரில, மழை பெஞ்சனால அது நேற்று காளான்னு இன்றைக்கி காளான் மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் வந்து நேற்று காளான் தான். இந்த பார்த்தீங்களா, வண்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வண்டு இருக்குது. இதெல்லாம் நேற்று சிப்பி காளான். ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல காளானை வந்து பார்த்துட்டோம். இங்கிட்டும் சிப்பி காளான் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டமாக இருக்கா. இது வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். இங்கே ஒரு காளான் தெரியுது பாருங்க, எப்படி தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் வந்து அது விரியலை. இங்கே ஒரு காளான் இருக்கா. இன்றைக்கி இதோட 3ஆவது காளான். எவ்வளோ பெரிய வேராக இருக்குது பாருங்கள். இந்த காளான்லாம் வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இதில் வந்து கார்போஹைட்ரேட் சத்து இருக்குங்கிறாங்க, புரதம் இருக்குங்கிறாங்க. அதிகபட்சம் நீர் தான் இருக்குது. நீர் சத்து இதில் அதிகமாக இருக்குது. இதை பிச்சு நம்ம வந்து வதக்கி சாப்பிடும் போதே தெரியும், இதில் நீர் தான் அதிகமாக இருக்குது. இதில் நீர் சத்து, கார்போஹைட்ரேட்டு, புரதம் இதுதான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. எல்லா பேருமே இதை சாப்பிடலாம். இந்த இயற்கை காளான். செயற்கை காளான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஹா, இங்கே ஒரு காளான் இருக்குங்க, பெரிய காளாங்க. ஆனால் இது நேற்று காளானாக போச்சுங்க, வேஸ்ட்டாக போச்சுங்க. நேற்று காளானாக போச்சுங்க. அந்த காளான்லாம் நேற்று சாயங்காலம் பிடுங்க வேண்டிய காளானுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேற்று சாயங்காலமும் ஒரு தடவை வந்து ரவுண்ட்ஸ் வந்துருக்கலாம். இந்த பார்த்தீங்களா,
இந்த காளான்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான், இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இந்த இயற்கை காளான்லாம் சாப்பிட்றதெல்லாம் நகரத்துலலாம் கிடைக்காது. பல பேர் வந்து படிப்பு தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இங்கே ஒரு காளான் இருக்குங்க. மொத்தம் இது வரைக்கும் 4 காளான் பிடிங்கிருக்கோம். பல பேர் வந்து படிப்பு தான் வாழ்க்கைன்னே நினைக்கிறாங்க. படிப்பும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது தான். ஆனால் வந்து படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னே நினைக்கக்கூடாது. நானும் படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து படிப்பு வந்து இது வரைக்கும் கை கொடுக்கல. இதுக்கு மேலே கை கொடுக்குமான்னு தெரில. அதை பார்ப்போம். இந்த அங்கெல்லாம் நச்சுத்தன்மை வாய்ந்த காளான்னு, நச்சு சாப்பிடக்கூடாத காளான் தான் நிறையா இருக்குது. அதனால் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. படிப்பை படிச்சுக்கிட்டே உங்களுக்கு எது கற்றுக்க கிடைக்குதோ அதை கற்றுக்கங்க. வாய்ப்பு கிடைக்குதோ அதை கற்றுக்கங்க. நானும் வந்து படிப்பை படிச்சுக்கிட்டு தான் நான் வந்து விவசாயத்தை இப்போ கற்றுக்குறேன். அது மாதிரி நீங்களும் கற்றுக்குங்க நண்பர்களே. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காளான். ஆனால் இது வந்து நேற்று சாயங்காலம் பிடுங்க வேண்டிய காளான்னு நினைக்கிறேன். அதை பிடுங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது நேற்று சாயங்காலம் பிடுங்க வேண்டிய காளான் தான், தெரியுதுங்களா? நேற்று காலையிலன்னா இவ்வளோ இருக்காது. நேற்று சாயங்காலம் பிடுங்க வேண்டிய காளான். ஆனால் நல்ல காளான், எவ்வளோ பெரிய காளான்னு பாருங்களா. இன்றைக்கி மட்டும் நம்ம எத்தனை காளானை வந்து நேற்று பிடுங்க வேண்டிய காளானை பார்த்துருக்கோம்னு பாருங்கள். அதுதான் காளான் வந்து எவ்வளோ வேகமாக வந்து வளருதோ அவ்வளோ வேகமாக வந்து அது சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். அது மாதிரி தான் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் எது வேகமாக கிடைக்குதோ அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து கையை விட்டு போயிடும். இங்கே ஒரு காளான் இருக்குது. நான் வந்து நீங்கள் நினைப்பீங்க காளானை பார்த்து வச்சுட்டு தான் இதுங்கிறேன்னு. அது நீங்கள் நினச்சாலும் பரவாயில்லை. நான்லாம் உண்மையிலே யதார்த்தமாக தாங்க நமக்குலாம் கிடைக்குது. இதோட இது 5வது காளான். இந்த பார்த்திங்களா, இது மாதிரி புல்லில் முளைச்சி வரும்போது தான் அந்த காளான் வந்து பிஞ்சிருது. நல்ல காளான் எல்லாமே. இது வந்து 5வது காளான் இன்றைக்கி. ஏதோ உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன் வீடியோ போட, ஆனால் கிடச்சிருச்சு. 5 காளான் கிடச்சிருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு பொருள் வந்து வேகமாக வரும். அது ஏதோ ஒன்று, ஒரு பெண்ணோ ஒரு நகையோ ஒரு பொருளோ ஒரு வேலையோ ஏதோ ஒன்று வேகமாக வரும். ஆனால் அது எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக அது நம்ம கையை விட்டு போயிடும். அதனால சொல்கிறேன், காளான் மாதிரி தான் எல்லா பேர்த்தோட வாழ்க்கையும். எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக நம்ம கையை விட்டு அது போயிடும். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் கற்றுக்குறோமோ அவ்வளோ வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கும். இந்த சாப்பிடக்கூடாத காளான் தான் கிடைக்குது. நீங்கள் கூட நினைப்பீங்க நான் எவ்வளோ காடு அலைஞ்சிருக்கேன் தெரியுங்களா. அங்கே ஒரு மைல் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இப்படியே வரப்போகிறத்துல இந்த காட்டுக்குள்ளேலாம் பார்த்துக்கிட்டே தான் நம்ம வந்து வர்றோம். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து கட் பண்ணி பாஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து நான் காளானை பார்த்து வச்சுக்கிட்டு கூட எடுக்கிறேன்னு கூட நினைப்பீங்க. ஆனால் நம்ம அலையிறது எனக்கு தான் தெரியும். அது மாதிரி அது அடுத்தவங்க 1000 நினைக்கிட்டேன். நான் வந்து என் மனசாட்சிக்கு கரெக்டாக இருந்தால் போதும். எங்கள் ஏரியாவோட வானிலை இதுதான். இப்போ இருக்குது பார்த்தீங்களா. இந்த காளான்லாம் வந்து கிராமத்தில் தான் கிடைக்கிது. இந்த காளான்லாம் பிடிங்கி கொண்டு போய் எங்கள் பகுதியில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நகரத்தில் போய் விற்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி காளான்லாம் கொண்டு போனால், இப்போ நான் பிடுங்கின 5 காளானையும் கொண்டு போனால் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு கிடைக்கும். 100 ரூபா கொடுப்பாங்க. ஒருத்தங்களே வாங்கிட்டு 100 ரூபா கொடுப்பாங்க. அப்படிலாம் வந்து இந்த காளானை வந்து பிடுங்கி கொண்டு போய் எங்கள் பகுதியில் இருக்க மக்கள் வந்து நகரத்தில் விற்பாங்க. ஆனால் வந்து என்ன தான் வந்து நகர வாழ்க்கையாக இருந்தாலும் கிராம வாழ்க்கை மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பல பேர் வந்து நகரத்தை நோக்கி போகிறது தப்பு இல்லை. ஆனால் நகரத்தில் இருக்கவங்க கிராமத்துக்கு வராமல் இருந்தால் கிராமம் வந்து கிராமமாக இருக்கும். இல்லைன்னா கிராமம் வந்து நகரமாக மாறி விவசாயம் செய்ய இடம் இல்லாமல் போயிடும். ஒரு காளான் தெரியுது வாங்க. அது இன்னைக்கு காளானான்னு தெரில. இன்னைக்கு காளானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஈர அதிகமாக இருக்குதுப்பா.
இந்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு காளான் தெரியுதுங்களா? நம்ம வரப்பில் போய்கிட்டே நம்ம வந்து காட்டுக்குள்ளேயும் பார்ப்போம். இது ஒரு காளான் வகை தான். இது ஃபுல்லாகவே இப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்கா. இந்த காளான்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். நம்ம எந்த காளான்னு சொன்னோம், ஐயோ மறந்து போச்சே, சிப்பிக்காளான். சிப்பிக்காளான் மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கும் இந்த காளான் வகையும். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த மாட்டுச்சாணத்துலேருந்து வந்த முளைச்ச காளான். இங்கே ஒரு காளான் இருந்து பிடிங்கிருக்கும். இந்த காளான் வீடியோ போட காரணம் வந்து என்னென்னா, எங்கள் அண்ணன் தான் நீ காளையம் பிடுங்குற வீடியோ கூட எடுத்து போடுறா அப்படின்னாங்க. அதனால தான் வந்து இப்போ நம்ம போடுறோம். நம்ம வீடியோக்கு எதுக்குமே லைக் வராது, எதுவுமே வராது. அதை நம்ம பற்றி நம்ம கவலைப்பட போகிறதே இல்லை. நம்ம போடுறதுக்கு காரணமே அது இல்லை. நம்ம ஞாபகத்துக்கு தான் போடுறது. அது மாதிரி நம்ம விவசாய வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நம்ம வீடியோவை பார்த்து விவசாயம் கற்றுக்கிறவங்க கற்றுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே போடுறோம். நீங்கள் லைக் பண்ணுவீங்க, என் வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்ம வீடியோவே போடலை. அது மாதிரி இந்த விவசாய காட்டுக்குள்ளே நம்ம வெளியே இருந்தே பார்க்கணும். உள்ளே போனோம்னா காட்டுக்காரங்களாம் வைவாங்க. அரப்புலேருந்து பார்த்தாலே போதும். ஆனால் இந்த மாதிரி தரிசு காட்டில் இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குமா, அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் வந்து காளையம் இருக்கிறது தெரியும். இப்போ இங்கே ஒரு காளையம் இருக்குது. இப்போ இந்த காளானை வந்து நம்ம பிடுங்க போகிறோம். இது உள்ளே இருந்துச்சா பிடிக்கிட்டோமா. இதோட வந்து 10 காளான் பிடிங்கியாச்சு இன்றைக்கி. மற்ற 2 காளானை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். 6 காளான் முன்னுக்கு பிடிங்கிருந்தோம். அதுக்கடுத்து 2 காளான் பிடிங்கியாச்சு. இது 2ம் இது 1, 10 காளான் பிடிங்கியாச்சு இன்றைக்கி. இந்த மாதிரி நீங்களும் காளான் பிடுங்கி அதை சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்கள்கிட்ட லைக்கு கேட்கல, எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்கவும் மாட்டோம். கேட்டாலும் நீங்கள் போட போகிறதில்ல. அதனால் நம்ம கேட்கவும் போகிறதில்ல. நீங்கள் வந்து இப்படி காளான் பிடுங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பிடுங்கின காளான் வந்து 10 காளான். 10 காளானையும் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நமக்கு கிடச்ச காளான்